லடாக் மாநிலத்தில் சமீபத்தில் வெடித்த போராட்டங்களுக்கு பின்னால் சமூக ஆர்வலரும் கல்வியாளருமான சோனம் வாங்சுக் மூளையாக செயல்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது லடாக் மாநிலத்துக்கான அரசியல் உரிமைகள் தொடர்பான போராட்டத்தால் தேசிய மட்டத்திலும் சர்வதேச மட்டத்திலும் பேசப்படும் நபராக மாறியிருக்கிறார் சோனம் வாங்சுக். யார் இவர்? இவரது பின்னணி என்ன என்று விரிவாக பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 370 மத்திய பாஜக அரசு கடந்த 2019ஆம் ஆண்டு ரத்து செய்தது. இதையடுத்து அம்மாநிலம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் என இரு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டன. இந்நிலையில் லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து மற்றும் அரசியலமைப்பின் 6வது அட்டவணையில் சிறப்பு அந்தஸ்து உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சுற்றுச்சூழல் ஆர்வலர் சோனம் வாங்சுக் லே பகுதியில் உண்ணாவிரதம் இருந்தார். அதில் பங்கேற்ற இளைஞர்கள் மயங்கி விழுந்த நிலையில் உண்ணாவிரத போராட்டம் வன்முறையாக வெடித்தது. இந்த வன்முறையில் 4 பேர் உயிரிழந்தனர், மேலும் பலர் காயமடைந்தனர். இந்த நிலையில் இந்த வன்முறைக்கு சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் தான் காரணம் என்று மத்திய அரசு குற்றம் சாட்டியது. சோனம் வாங்சுக் வன்முறை தூண்டும் வகையில் பேசியதாகவும் அதுவே வன்முறைக்கு காரணம் என கூறி அவரை கைது செய்தது. ஆனால் வாங்சுக் இவை அனைத்தையும் மறுத்து தான் குற்றமற்றவர் என அறிவித்தார். சோனம் வாங்சுக் லடாக் பிரதேசத்தின் உலேடாக்போ என்ற கிராமத்தில் பிறந்தார். அங்கு பள்ளி வசதிகள் இல்லாததால் 9 வயது வரை வீட்டிலேயே கல்வி கற்றார். பின்னர் 1975இல் குடும்பம் ஸ்ரீநகருக்கு இடம்பெயர்ந்தது. பள்ளி படிப்பை டெல்லியில் முடித்த சோனம் வாங்சுக் தொடர்ந்து ஸ்ரீநகரின் பிராந்திய பொறியியல் கல்லூரியில் பொறியியல் படித்தார். 1988இல் தனது சகோதரர்கள் மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்து செக்மோல் என்ற அமைப்பை தொடங்கினார். லடாக் பகுதியில் உள்ள கல்வியை மாணவர்களின் வாழ்க்கை மற்றும் கலாச்சாரத்துடன் இணைத்து செயல்படுத்துவதே இதன் நோக்கமாக இருந்தது. இதில் ஆசிரியர் பயிற்சி, பாடத்திட்ட மாற்றம் போன்ற முயற்சிகள் மூலம் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வாங்சுக் உதவினார். செக்மோல் வளாகம் பின்னர் முழுமையாக சுற்றுச்சூழல் நட்பு முறையில் உருவாக்கப்பட்டது. இதற்காக இவருக்கு விருதும் வழங்கப்பட்டது. லடாக் பகுதியில் நீர் பற்றாக்குறை பெரும் சிக்கலாக இருந்தபோது அதனை தீர்க்க வாங்சுக் செயற்கை பனிமலை திட்டத்தை உருவாக்கினார். இது குளிர்காலத்தில் பனியை குவித்து கோடை காலத்தில் உருகும் நீரை குடிநீர் மற்றும் வேளாண்மைக்கு பயன்படுத்தும் விதமாக இருந்தது. உலகம் முழுவதும் பாராட்டப்பட்ட இந்த யோசனை அவரை புதுமை சிந்தனையாளராக உயர்த்தியது. அதைத் தொடர்ந்து வாங்சுக் கடந்த 2018இல் ராமோன் மகசேசே விருது பெற்றார். கல்வி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக முன்னேற்றத்தில் அவர் செய்த பங்களிப்பு உலக அளவில் பாராட்டப்பட்டது. கடந்த 2019இல் ஜம்மு காஷ்மீரில் இருந்து 370வது அரசியலமைப்பு பிரிவு நீக்கப்பட்ட பின் லடாக் யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கோரியும் இந்திய அரசியலமைப்பின் 6வது அட்டவணையில் சேர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் வாங்சுக் கடந்த சில நாட்களாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வந்தார். பின்னர் இந்த போராட்டம் வன்முறையாக வெடித்தது. இந்த நிலையில் சோனம் வாங்சுக்கின் தூண்டுதலின் காரணமாகத்தான் லடாக்கில் வன்முறை நிகழ்ந்ததாக தகவல் பரவிய நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார். இதற்கு முன் சோனம் வாங்சுக்கின் கல்வி நிறுவனம் வெளிநாடுகளில் இருந்து நிதி உதவி பெறுவதற்கான உரிமத்தை மத்திய அரசு ரத்து செய்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே லடாக்கிற்கு யூனியன் பிரதேச அந்தஸ்தை வழங்கியதற்காக பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்து சோனம் வாங்சுக் கடந்த 2019இல் செய்த ட்வீட் தற்போது மீண்டும் வைரலாகி வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.